ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, வீடு கட்டுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்ன்ட்டு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வீடு தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஊருக்கு சில சுச்சுவேஷனால் வரதா இருந்தது. அப்போ நாங்கள் வரும்போது எங்களுக்கு வீடு கிடைக்கல, இந்த வீடு தான் கிடைச்சிது. ஓகே, இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கு ஓகே சொல்லி நாங்கள் வந்துட்டோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செல்ஃபுமே இருக்காது. இந்த மாதிரி செல்ஃப் எதுவுமே இல்லாமல் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய வீட்டை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு கிச்சனுக்கு நாங்களாம் இந்த செட் மட்டும் இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா கிச்சனுக்கு செல்ஃப் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடு பெரிய வீடோ சின்ன வீடோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு குடோனையே வீடாக மாற்றுற டேலண்ட் கண்டிப்பாக லேடிஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் எப்படி எங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதில் எந்த செல்ஃபுமே இல்லை இந்த வீட்டில். உங்கள் வீட்லேயும் சப்போஸ் செல்ஃப் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த சைடு வந்துட்டு வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கேன். இங்கே பைப் கனெக்ஷனும் அதே மாதிரி எதுவும் இல்லை. நான் பைப் கனெக்ஷன் இல்லாமல் தான் இப்போ இங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா டிவி வச்சுருக்கேன். டிவி சும்மா அப்படியே இருக்குது, எதுவும் கனெக்ஷன் எல்லாம் எதுவும் கொடுக்கல. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோட டாய்ஸ் இருக்குது. இந்த இடம் மட்டும் எப்போவுமே இப்படியே இருக்காது. ஏன்னா பசங்க வந்து விளையாடுவாங்க, அந்தந்த பொருள் அப்படி இப்படியே போடுவாங்க. சில டைம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இப்போ வீடியோக்காக நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இந்த இடத்துல ஃபுல்லாகவே டாய்ஸ் தான் இருக்கும் பசங்களோடது. அதே மாதிரி டிவி கனெக்ஷன் எல்லாம் நாங்கள் கொடுக்கல. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் யாருமே டிவி பார்க்குறதில்ல. அதான் மொபைல்லையே எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் டிவி பார்க்குறதில்ல. அதனால் கனெக்ஷனும் இங்கே வாங்கலை. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கனெக்ஷன் வாங்கலை, அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விண்டோவுக்கு வந்துட்டு டோர் எதுவும் செட் பண்ணலை. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடு சைடாக இருக்கிறதுனால நிறைய பூச்சியெல்லாம் வரும். டோர் இல்லாததுனால நான் நெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெட்டும் பார்த்திங்கன்னா பழைய நெட்டு தான். இந்த குழந்தைங்களோட தொட்டிலுக்கெல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த நெட்டோடு வரும்ல தொட்டில், அந்த நெட்டை எடுத்து தான் நான் ஆணியை எதுவும் அடிக்காமல் அப்படியே ஒரு க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கனாவே ஃபுல்லாக வீடு அவ்வளோதான். மொத்தமாக பார்த்திங்கன்னா 10/16 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த வீடே ஃபுல்லாக. இந்த சைடு கட்டில் இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அந்த கார்னரில் அந்த செல்ஃப் முதல்லே காமிச்சிடலாம். அது எல்லாத்துலேயும் நான் கிச்சனோட ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்குங்களா, அதுக்கு மேலே பாப்பாவோட சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் இல்லைன்னா மாவு இது மட்டும்தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் அது மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா காய் ஏதாவது வாங்கினேன்னா வச்சுருப்பேன். இல்லைன்னா மேக்ஸிமம் காய் நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா டெய்லி நாங்கள் வாங்கிக்குவோம். அதனால் காய் இங்கே ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்காது. இப்போ கிச்சனுக்கும் இந்த ஹால் மாதிரி நான் செப்ரேட் பண்ணுறதுக்கு நடுவில் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். செவுரு எதுவும் இல்லாதனால ஸ்க்ரீன் மறைவாக ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரேக் அடிச்சிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், செல்ஃப் இல்லாததுனால இந்த ரேக் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பருப்பு வகைகள் எல்லாமே இந்த ஒரு ரேக்லேயே நான் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா பெரிய இதில் கண்டெய்னரில் எல்லாத்தையும் சர்க்கரை இந்த மாதிரி பல்காக இருக்கிற ஐட்டம் எல்லாம், கீழே இருக்கிற பாட்டில்ஸில் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். இந்த ரேக்கு எப்படி நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிறது ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, வேறு இதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இங்கே செல்ஃப் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி ரேக் அடித்து, அதுவும் ஒரு ஐடியா தானே, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சிங்க்கு.
சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு டப்பு வச்சுருப்பேன். அதில் நான் தண்ணி ஊற்றி தான் அப்படியே பாத்திரம் கழுவுறது எல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. நம்ம பைப்பை ஓப்பன் பண்ணி அப்படியே கழுவுறதுக்கு பதிலாக இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுப்பு, அப்புறம் இந்த சைடு செல்ஃபில் ஃபுல்லாக டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே இருக்கும். இந்த 2 செல்ஃப்லேயே முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பாத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஸோ அந்த கொஞ்சம் இடத்துலையே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த டிவி ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் இண்டக்ஷனும் என்னோடய மிக்சியும் வச்சுருக்கேன். கீழே கொஞ்சம் பொருட்கள் இருக்கும். அவ்வளோதான், இந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பீரோ வச்சுருப்பேன். ட்ரெஸ் எல்லாமே அங்கே இருக்கும். பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்ட் வச்சு அங்கேயும் கிட்ஸ் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அதெல்லாமே அந்த ஸ்டாண்டில் வச்சுருப்பேன். முன்னாடியே சொல்கிற மாதிரி ரூமும் இல்லை, கிச்சன் அப்படியே ஒரே ஹாலாக இருக்கும். சைடில் கார்னரில் கிச்சன் இருக்கும். மீதி எல்லாமே அந்தந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இந்த பவுடர் ஐட்டம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையானது இதெல்லாமே இங்கே வச்சுருப்பேன். இப்போ உங்கள் வீட்லேயும் செல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரேக் வாங்கிக்கலாம். இப்போல்லாம் ஆன்லைனில் நிறைய ரேட் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்மளால் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரேக்கே பார்த்திங்கன்னா 700 சம்திங் தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் பழைய பொருள் இரும்பு பொருள் எல்லாம் போட்டு வாங்கினதுனால இன்னும் விலை கம்மியாக வாங்கிக்கிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட் இருக்குது. அவ்வளோதான். ஓவராலாக வீடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்குள்ளார என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.